உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஒரு மரத்தை காப்பாற்றுறதுக்காக அதிகபட்சம் என்ன பண்ணுவோம்? வேலி அமைப்போம், எப்பயுமே ஒரு ஆள் இருந்து வச்சுட்டு அதை வந்து பாதுகாப்போம், இல்லைனா சிசிடிவி கேமரா வைப்போம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம். ஆனால் அமெரிக்கா ஒரு மரத்துக்காக 27 ஹெலிகாப்டர்ஸ், சண்டை போடுற ஹெலிகாப்டர்ஸ், 20க்கும் அதிகமான போர் விமானங்கள், நிறைய போர் விமானங்களை தாங்கக்கூடிய பெரிய கப்பல், அதுக்கப்புறம் நிறைய போர் வீரர்கள், இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு மரத்துக்காக போராடி இருக்காங்க. அப்படி என்னப்பா மரம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ஒரு சாதாரணமான மரமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சிலரோட ஈகோவால் அந்த மரம் வந்து மிக முக்கியமான மரமாக மாறி உலகப்போர், அதாவது 3ஆம் உலகப்போரே வரப்போகுதுப்பா அப்படிங்கிற ஒரு சூழலை அந்த மரம் ஏற்படுத்தி விட்டுருச்சு. அப்படி என்ன மரம் அது? யாரோட தவறால இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு? மனிதனும் மனிதனோட ஈகோவும் எவ்வளோ பெரிய சிக்கலை இந்த உலகத்துக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன் பால் பன்யன், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சீக்ரெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நடந்தது எங்கன்னு பார்த்தோம்னா கொரியாவில். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மரத்தை சுற்றி இவ்வளோ பெரிய சிக்கல் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொரியாவோட வரலாற்றில் சில முக்கியமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ நம்ம கொரியா அப்படின்னு எடுத்தோம்னாலே தென் கொரியா, வட கொரியா அப்படின்னு 2 நாடுகள் நமக்கு தெரியும். ஆனால் எப்பயுமே இது 2 நாடுகளாக இருந்தது இல்லை. அதாவது 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி வரைக்குமே கொரியா அப்படிங்கிற ஒரே நிலப்பகுதி தான் இருந்துச்சு. அது வேற ஒருத்தவங்களோட கட்டுப்பாட்டு கீழலாம் இருந்துச்சு. அது வேற ஒரு கதை, இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ 2ஆம் உலகப் போர் முடிகிற சமயத்தில் கொரியாவை 2ஆக பிரிச்சிடலாம், அதாவது 2 தனி நாடுகளாக பிரிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டு அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் 2 தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க, வட கொரியா, தென் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பிரிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த 2 நிலப்பகுதிகளுக்கும் அதிகமாக பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அதோட உச்சகட்டமா கொரியன் வார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போரே நடக்குது. இந்த போர்ல தென் கொரியாவுக்கு அமெரிக்காவும், வட கொரியாவுக்கு சைனா, ரஷ்யா இந்த நாடுகள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. எந்த போரா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் முடிஞ்சோனே ஆகணும். அந்த வகையில இந்த கொரியன் வாரும் முடிவடையுது. அப்படி முடிகிற தருவாயில ஒரு முக்கியமான விஷயத்தை பண்றாங்க. அது என்னன்னா, கொரியன் DMZ, அதாவது டீமிலிட்டரைஸ்டு ஜோன் அப்படின்னு ஒரு பகுதியை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இது என்ன விஷயம்னா, இப்ப பொதுவா 2 நாடுகள் பக்கத்துல இருந்துச்சுன்னா ஒரு எல்லை கோடு இருக்கும். எல்லை கோடுங்கிறது மெல்லிசான ஒரு கோடா இருக்கும். அந்த பக்கம் ஒரு நாடு, இந்த பக்கம் ஒரு நாடுன்னு பிரிச்சுடுவாங்க. ஆனா இங்க வட கொரியாவும் தென் கொரியாவும் அந்த மாதிரி மெல்லிசான ஒரு கோடு இல்லாம ஒட்டுமொத்தமாவே அந்த மெல்லிசான கோடை இன்னும் பெருசுபடுத்திடலாம், அதாவது 4 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருக்கிற மாதிரி நம்மளோட பார்டரை நம்ம விரிவாக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த வகையில வட கொரியா ஒரு 2 கிலோமீட்டர் அவங்க சைட்ல இருந்து கொடுக்குறாங்க, தென் கொரியா ஒரு 2 கிலோமீட்டர் அவங்க சைட்ல இருந்து, அதாவது ஒட்டுமொத்த நீளத்துக்குமே 4 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி அவங்களோட பார்டரை பெருசு பண்றாங்க. இப்போ இந்த DMZ குள்ள வட கொரியா வீரர்களும் சரி, தென் கொரியா வீரர்களும் சரி, 2 பேருமே உள்ள வந்துக்கலாம். ஆனா எது வரைக்கும் வரலாம்னா, அந்த DMZக்கு நடுவுல மிலிட்டரி டிமார்கேஷன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலான ஒரு பார்டர் இருக்கும். அந்த பார்டரை தாண்டி இந்த வீரர்கள் அங்கேயோ இல்லை அந்த வீரர்கள் இங்கேயோ வரக்கூடாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அந்த மாதிரி தடை எதுவுமே இல்லை, 2 வீரர்களுமே வந்து போய்க்கலாம். அதுதான் JSA, அதாவது ஜாயிண்ட் செக்யூரிட்டி ஏரியா. பான்மென்ஜோன் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு, ஒரு சின்ன கிராமம் தான். அந்த கிராமம் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள மட்டும் வடகொரியா வீரர்களும் சரி, தென்கொரியா வீரர்களும் சரி உள்ள வந்துட்டு போறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள மட்டும் யார் வேணா வந்து போய்க்கலாம் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ 2 வீரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அப்போ ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும், இல்லை வேற ஏதாவது ஒப்பந்தம் கையெழுத்தாகணும், இல்லைன்னா ஒரு சாதாரணமாக பேச வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை இந்த JSA ஏரியாக்குள்ள தான் பண்ணுவாங்க. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, தென் கொரியாவுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்குல்ல, அதனால அமெரிக்க போர் வீரர்களுமே இந்த DMZயோட ஜாயிண்ட் செக்யூரிட்டி ஏரியாவுக்குள்ள வந்து போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதே மாதிரி ஐக்கிய சபையோட வீரர்களும் வந்து போவாங்க. ஆனா வட கொரியா சார்பில் மற்ற நாடு வீரர்கள் பெருசா யாருமே வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ இந்த JSAக்குள்ள எவ்வளவு பேர் அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. என்னன்னா 70 வீரர்கள் ஒரே நேரத்தில் இருக்கலாம். அந்த 70ல 35 வீரர்கள் தென் கொரியா சார்பாகவும் 35 வீரர்கள் வட கொரியா சார்பாகவும் இருக்கலாம். இதுதான் அந்த JSAயோட ரூல்ஸ். இந்த JSAக்குள்ள தான் பாப்புலர் ட்ரீ அப்படிங்கிற ஒரு வகையான மரம் இருந்திருக்கு. இது ஒரு 30 மீட்டர் உயரத்தில் நல்ல உயரமான மரமாவே இருந்திருக்கு. இந்த மரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. ஓஹோ, மரம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. இங்க வேற ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிருக்கு. என்னன்னா, இப்போ அந்த JSAக்குள்ள 2 நாடுகளுக்குமே அப்சர்வேஷன் பாயிண்ட் இருக்கும், செக் போஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் அவங்க கண்காணிக்கிறது, போக வரது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போ நார்த் கொரியாவுக்கும் அந்த மாதிரி இருக்கும், சவுத் கொரியாவுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த வகையில் சவுத் கொரியாவுக்கு ஒரு அப்சர்வேஷன் போஸ்ட்டும் ஒரு செக் பாயிண்ட்டும் இருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட அப்சர்வேஷன் போஸ்ட்ல இருந்து நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செக் பாயிண்ட் உங்களால பார்க்க முடியும். இது கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல தான் இந்த பாப்புலர் ட்ரீ இருந்திருக்கு. இது நிறைய நேரங்கள்ல அவங்களுக்கு அந்த அப்சர்வேஷன் போஸ்ட்ல இருந்து செக் பாயிண்ட்டை பார்க்கறத முற்றிலுமா மறைச்சிருக்கு. இப்போ யாரா இருந்தாலும் என்ன யோசிப்போம், அந்த பாயிண்ட்ல இது நான் பார்க்கறத மறைக்குது, அப்ப நான் வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தென் கொரியாவும் அதை வெட்டிடலாம் அப்படின்னு முடியும். அதாவது வெட்ட கூட வேணாம், கிளையை மட்டும் குறைச்சு விட்டுலாம் நமக்கு மறைக்கிறத அப்படின்னு முடிவு பண்ணி ஆகஸ்ட் 18, 1976 அன்னைக்கு கிளம்பி போறாங்க. இப்போ அதை வெட்டுறதுக்காக ஒரு 5 வீரர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க
பண்றதுக்காக அமெரிக்கா, தென்கொரியா இந்த ரெண்டு நாட்டை சேர்ந்த ஒரு 11 வீரர்கள் இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு 3 ஆபீசர்ஸ் எல்லாரும் போய் அதை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதோட சைஸை வந்து குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை இவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது நார்த் கொரியாவை சேர்ந்தவங்களாம் அதை பார்த்துட்டு வேகமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வராங்க. ஒரு 15 சோல்ஜர்ஸ் கிட்ட வராங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ண மாதிரி லெப்டினன்ட் பார்க் சுல் அப்படிங்கிற ஒருத்தரும் வராரு. இந்த பார்க் சுல்லுக்கு புல்டாக் அப்படிங்கிற பட்டப்பேரை தென்கொரிய வீரர்கள் வச்சிருக்காங்க. இப்போ புல்டாக்னா ஒரு நாய் இருக்குள்ள ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பேரை இவருக்கு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவர் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டு வீரர்களுக்கு வந்து சண்டை போடுற மாதிரி ஏதாவது பேசுறது, தகராறு பண்ற மாதிரி இது பண்றது, ஒரு சுள்ளுன்னு விழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால புல்டாக் அப்படிங்கிற அந்த பேரையும் வச்சிருக்காங்க. இப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருந்தவர் என்ன யோசிச்சான்னு தெரியல, எதுக்காக மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த தென்கொரிய வீரர்கள் சொல்றாங்க, நாங்க வந்து எங்களோட வியூவை மறைக்குது அப்படிங்கிறதுனால மரத்தை தான் குறைக்க போறோம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, உங்களுக்கு கூட லெட்டர் கொடுத்துருந்தோம், நீங்க கூட எந்த அப்ஜெக்ஷனுமே சொல்லல, அதனால தான் மரத்தை நாங்க வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சைடுல சொல்ல, அதெல்லாம் நீங்க வெட்டக்கூடாது, இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன முக்கியமான மரம்னு கேட்டோம்னா, இது இப்போ எங்களுக்கு பிரசிடென்ட்டா இருக்கக்கூடிய கிம் சங் டூ அவர் பர்சனலாவே வந்து இந்த மரத்தை நட்டாரு, அதுக்கப்புறம் தான் இது இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு, அவ்வளவு முக்கியமான மரத்தை நீங்க எப்படி வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சைடுல சொல்ல, என்னடா அது புதுசா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. உடனே பார்க் சுல் என்ன பண்றாருன்னா ஒரு ஆள் அனுப்பிச்சு இன்னும் வீரர்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா 20 வடகொரிய வீரர்கள் வந்து சேர்றாங்க. அப்ப இவங்களோட கவுண்ட்ங்கிறது ஒரு 35 கிட்ட ஆயிருச்சு. ஆனா தென்கொரிய வீரர்களோட கவுண்ட் வந்து வெறும் 15 தான். இவங்க ஏற்கனவே லைட்டா ஒரு பயத்துல இருக்கும்போது பார்க் சுல் எல்லா பையனையும் கொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்தவும் எல்லா வடகொரிய வீரர்களும் அப்படியே அந்த தென்கொரிய வீரர்கள் நோக்கி அப்படியே வேகமா ஆக்ரோஷமா ஓடி வராங்க. இதை பார்த்து பயந்து போய் இந்த தென்கொரிய வீரர்கள் அவங்க கிட்ட இருந்த அந்த கோடாரி இந்த விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த வடகொரிய வீரர்கள் தென்கொரிய வீரர்கள் ஒரு சிலரை பிடிச்சிட்டாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா கேப்டன் போனிஃபாஸ், லெப்டினன்ட் பேரட் இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி சம்மாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா அவங்க கொண்டு போன கோடாரி இருக்குல்ல, அந்த கோடாரியை வச்சு ரொம்ப நேரம் தாக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால கேப்டன் போனிஃபாஸ் வந்து அந்த இடத்துல இறந்து போறாரு. அதுக்கப்புறம் லெப்டினன்ட் பேரட் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப அதிகமான காயம்பட்டு இருக்கும். அவரை கூட்டிட்டு, அதாவது தென்கொரிய வீரர்கள் மறுபடியும் வந்து அவரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது பாதி வழியிலே அவரும் இறந்து போயிடுறாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இறந்து போன அந்த ரெண்டு ஆபீசர்ஸுமே அமெரிக்கன் ஆபீசர்ஸ். அதாவது நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்குமான பிரச்சனையா இருந்தது. இப்போ அமெரிக்காவுடைய ஆபீசர்ஸை கொண்டதுனால அமெரிக்கா அங்க ரொம்ப அதிகமான கோவப்பட வேண்டிய ஒரு சூழல்ல இருந்துச்சு. நார்மலா நமக்கே தோணுது இல்ல, இப்போ அமெரிக்கன் வீரர்களை கொண்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அமெரிக்கா கோவப்படல, நியாயம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனா அவங்க கோவப்பட்டு வெளியில வந்து பேசுறதுக்கு முன்னாடியே நார்த் கொரியா வேற சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியமா ரெண்டு விஷயங்கள் பண்றாங்க. அதுல முதல்ல அவங்களோட நேஷனல் மீடியால ஒரு நியூஸை வெளியிடுறாங்க. அதாவது இந்த மாதிரி டிஎம்சிக்குள்ள ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை நம்ம கிட்ட கேட்காமலே அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் சேர்ந்து வெட்ட வந்தாங்க. அப்படி வந்தவங்க 14 பேர் அதிகமான ஆயுதங்களோட வந்துட்டாங்க. நம்ம வீரர்கள் அப்ப 4 பேர் தான் அந்த சமயத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு போராடி அவங்களை தடுத்து நிறுத்த பார்த்தாங்க, முடியல அப்படிங்கிறதுனால தான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டியதா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயமா நான் அலைன்டு மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புல ஒரு 100-120 நாடுகள் கிட்ட இருக்காங்க. நம்ம இந்தியாவுமே இருக்கு. இந்த நாடுகள் எதுக்காக இப்படி ஒரு அமைப்பு உருவாக்குனாங்கன்னா, அந்த 1960-70கள் சமயத்துல ரஷ்யா, அமெரிக்கா ரெண்டுமே ஒரு பனிப்போர்ல ஈடுபட்டாங்க. உலகத்திலே யார் பெரிய நாடு எல்லா விதத்திலுமே இதை காமிக்கிறதுக்காக ரெண்டு பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய இழப்புகள், நிறைய பிரச்சனைகள்லாம் இதனால ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த பிரச்சனைக்குள்ள நாங்கெல்லாம் வரப்போறது இல்லை, நேரடியா நாங்க வந்து அமெரிக்காவையும் சரி ரஷ்யாவையும் சரி நேரடியா நாங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நிறைய நாடுகள் இருந்தாங்க, நம்ம இந்தியா உட்பட. அந்த நாடுகள்லாம் சேர்ந்து தான் இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. இந்த அமைப்பு உருவானதுல நம்ம இந்தியாவோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அப்ப அந்த அமைப்போட கான்ஃபரன்ஸ் ஸ்ரீலங்கால நடந்துட்டு இருக்கு. அந்த கான்ஃபரன்ஸ்ல நார்த் கொரியாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு முக்கியமான ஆள் போய் பேசுறாரு. அவர் வேற யாரும் இல்ல, இப்போ நார்த் கொரியாவுக்கு பிரசிடென்ட்டா இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன் தான். அவர் தான் இந்த கிம் சங் டூ உடைய மகன். அவர் வந்து அங்க போய் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அமெரிக்கா தேவையில்லாம நம்ம ஏரியாக்குள்ள வந்து எங்களை வந்து தாக்கிட்டாங்க, ஒரு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு, உடனடியா அமெரிக்காவை இந்த டிஎம்சிக்குள்ள இருந்து வெளியேற்றியா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசுறாங்க. ஒரு தீர்மானத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சைட்ல இருந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்காகனா, நாங்க இந்த பிரச்சனையை பண்ணவே இல்லை, நாங்க தூயவர்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே இந்த விஷயங்கள் எல்லாம் நார்த் கொரியா தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. வடகொரியா இவ்வளவு விஷயம் பண்ணும்போது அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா? அவங்க ஆபரேஷன் பால் பன்யன் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை லான்ச் பண்றாங்க. இதன்படி என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட முக்கியமான போர் ஆயுதங்கள், ஹெலிகாப்டர்ஸ், அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட் இது எல்லாத்தையுமே அந்த டிஎம்சிக்கு மேல அதிகமா பறக்க விடுறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா அவங்க 27 ஹெலிகாப்டர்ஸ் அந்த இடத்துல பறக்க விடுறாங்க. அதுல 20 வந்து யூடிலிட்டி ஹெலிகாப்டர்ஸ் ஆகும், மிச்சம் 7 அமெரிக்காவோட ஸ்பெஷலைஸ்டு கோப்ரா ஹெலிகாப்டர்ஸ் ஆகும் இருக்கு. அதுக்கப்புறமா ஏர்கிராஃப்ட் எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட ரொம்ப முக்கியமான F111, F4 Phantom, B-52 அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு 15-20 வகையான ஒரு ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் அங்க மேல அந்த வானத்துல உலா விடுறாங்க. இது போக ரொம்ப முக்கியமா USS மிட்வே அப்படிங்கிற போர் விமானங்களை தாங்கிக்கிட்டு போகக்கூடிய போர் கப்பல், இத இந்த டிஎம்சில வந்து ஒரு 80-90 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடல் எல்லையில உடனடியாக கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா சவுத் கொரியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ல டெஃப்கான் 3 அப்படிங்கிற அந்த அலர்ட் ஸ்டேட்டஸ்க்கு வந்து அவங்க உயர்த்துறாங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா,
போர் வீரர்கள் விமானங்கள் இது எதுவுமே நார்மலான ஸ்டேட்ல இனிமே இருக்க போறது இல்ல, நாம ஒரு போருக்கு தயார் ஆயிட்டோம், எப்ப வேணா அந்த போர் வந்துடும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் அது. இந்த அலர்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த 15வது நிமிஷத்துல சம்பந்தப்பட்ட போர் கப்பல்கள் வீரர்கள் அதுக்கப்புறம் விமானங்கள் எல்லாமே அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அடுத்த 15 நிமிஷத்துல வந்து சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஹை அலர்ட் ஸ்டேட்டஸை கொடுத்துட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு போர் சூழல் உருவாகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே அங்கே நடந்துருச்சு. இதுக்கப்புறமா வீரர்களை ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இந்த ஜேஎஸ்ஐக்குள்ள இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நார்மலாக அந்த ஜேஎஸ்ஐக்குள்ள லிமிட் என்ன, மொத்தம் 70 வீரர்கள், அதில் 35 வடகொரியாவுக்கும் 35 தென்கொரியாவுக்கும் இருக்கலாம், இவ்வளவுதான் அதிகமாக ஒரே நேரத்தில் இருக்கணும். ஆனால் இந்த முறை இன்னும் அதிகமான வீரர்கள் வராங்க. முதல்ல ஒரு 16 பெட்டாலியன் வீரர்கள், அதுக்கப்புறம் அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி 60 வீரர்கள், 30 அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு 60 வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் போர் வீரர்கள் உள்ள வராங்க. இதுல வந்து அமெரிக்கன் வீரர்களும் இருக்காங்க, கொரியன் வீரர்களும் இருக்காங்க, ரொம்ப அதிகமான வீரர்கள் இங்க உள்ள வராங்க. இதை பார்த்த உடனே வடகொரியாவுக்கு வந்து ஐயோ இவங்க என்னத்தையோ பண்ண போறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீரர்களையும் வேக வேகமா கொண்டு வந்து அந்த இடத்துல இறக்க பாக்குறாங்க. பெரிய போர் ஒன்று கண்டிப்பா நடக்க போகுதோ அப்படின்னு எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் அந்த 16 பெட்டாலியன் வீரர்கள் சொன்னேன்ல, அவங்க கிட்ட எல்லாமே செயின்ஸா இருந்திருக்கு. அதாவது முன்னாடி கோடாரி எடுத்து வந்தவங்க இந்த இடம் மரத்தை கட் பண்றதுக்கான மிஷினே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த 16 வீரர்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடியாவது அந்த மரத்தோட சைஸை தான் குறைக்க போறோம் அப்படின்னு சொன்னவங்க இந்த தடவை மொத்த மரத்தையும் நான் வெட்டி சாய்க்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை ஒட்டு மொத்தமா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வெட்டும் போது முன்னாடியே அந்த நார்த் கொரியா வீரர்கள் எல்லாம் சண்டைக்கு வந்தாங்கல்ல, இந்த தடவை யாருமே எதுவுமே பேசல, அப்படியே அமைதியா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மொத்தம் 45 நிமிஷம் தான் ஆச்சு அவங்களுக்கு அந்த மரத்தை வெட்டுறதுக்கு. ஆனா மரத்தை வேரோட வேறா வெட்டாம கொஞ்சம் பகுதி மிச்சம் இருக்கிற மாதிரி அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து அந்த வீரர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இதை வந்து அந்த வடகொரிய வீரர்கள் எதுவுமே பண்ணாங்க, அப்படியே அமைதியா மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த மரத்தை கொஞ்சோண்டு விட்டு போனாங்கல்ல, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நாங்க இப்படி எதிர்கொண்டோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் நினைவுபடுத்துறதுக்காக தான் அந்த இடத்துல மீதி பகுதியை விட்டுட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சைடுன்னு சொல்றாங்க. இப்போ இவ்வளோ கலவரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு போரே நடந்துடும், பெரிய அளவில் வீரர்கள்லாம் இறந்து போவாங்க, பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஏன் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா வந்துடும் நினைச்சாங்கன்னா, ஏன்னா வந்து உங்களுக்கு நார்த் கொரியாவுக்கு ரஷ்யாவோட சப்போர்ட் இருந்துச்சு, இங்கே தென் கொரியாவுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா டைரக்டா இதில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க அப்படிங்கிறதுனால ஒருவேளை ஏதாவது வீரர்கள் முன்னாடி மாதிரி ஏதாவது சண்டைக்கு வந்து யாராவது இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு போர் மூடுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருந்திருக்கு. அப்படி ஒரு போர் வந்துருந்துச்சுன்னா டைரக்டா அமெரிக்காவும் ரஷ்யாவுமே சண்டை போறதுக்கான எல்லா வாய்ப்புமே அங்க வந்திருக்கும். ஆனா அன்னைக்கு நேரத்துல யாருமே எதுவுமே பண்ணாம விட்டதுனால அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சு, அந்த மரத்தையும் அவங்க வெட்டி முடிச்சுட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள், அதாவது இவ்வளோ பெரிய கலைபரம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நார்த் கொரியாவோட பிரசிடென்டா இருந்த கிங் சங் டூ அவர் இருக்கார்ல, அதாவது அவர் தான் அந்த பிளான்ட்டை நட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அவர் வந்து அதுக்கப்புறமா பப்ளிக்கா வந்து விஷயம் சொல்றாரு. என்னன்னா அன்னைக்கு அந்த 2 வீரர்கள் இறந்து போனதுக்கு நாங்க வந்து ரெக்ரெட் பண்றோம், அதாவது வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் 2 நாட்டு வீரர்களுக்கும் நிறைய பேச்சுவார்த்தை, அதாவது அமைதி பேச்சுவார்த்தை நடந்து ஒரு வாரியா இந்த வந்து விஷயத்தை பத்தி நம்ம எதுவுமே பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை மொத்தமா முடிச்சுட்டாங்க. இது அவங்க அன்னைக்கு, அதாவது முறையா அந்த மரத்தை வெட்ட வந்தப்பே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ரொம்ப முக்கியமா 2 வீரர்கள் இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவர் என்ன நினைச்சாரோ, அவரோட ஈகோ வெட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால அது பின்விளைவுகளா 2 உயிரையும் எடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனை கிட்ட கொண்டு வந்து சேர்ந்து கடைசியா எதுவும் நடக்காம நார்மலா அது முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போய் அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறி போன சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கவே நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம தமிழ்நாட்டிலே நடந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சீம கருவேலை. ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சு அந்த சீம கருவேலை பிரச்சனை வந்து இவ்வளவு பெருசா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிக்குது. இப்போ இந்த சீம கருவேலை பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் எப்பயுமே ஆஸ்திரேலியாவில் நடந்த இதே மாதிரி ஒரு சம்பவம் வரும். என்னன்னா ஆஸ்திரேலியாவில் இதே மாதிரி தான் அங்க வேற ஏதோ ஒரு நன்மைக்காக பண்ண போய் அங்க கள்ளிச்செடியோடைய பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதாவது ஆஸ்திரேலியா முழுக்கவே கள்ளிச்செடி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் கிட்டத்தட்ட அங்க வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க நல்லா யோசிச்சு ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு விஷயத்தை ஆஸ்திரேலியாவை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்படி சேர்த்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய கள்ளிச்செடி பிரச்சனை முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம அங்கேயுமே சீமக்கருவேல பிரச்சனை எல்லாம் இருந்து அதை அழிக்கிறதுக்கான சில விஷயங்களையும் அவங்க பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில் அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி பண்ணாங்க, அங்க அவங்க சீமக்கருவேலையும் இந்த கேக்டஸையும் அழிச்ச மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சீமக்கருவேலையை அழிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.